என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? பிரச்சனை செயின் பைப்பு தான். ஃபுல்லாக கலந்துச்சு. இது அப்போவே நான் சரி பார்த்துருந்தா எனக்கு இவ்வளோ தேவையில்லாத வேலை வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் டயரும் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பொங்கல் முடிஞ்சு சரி பண்ணிடலாம் பார்த்தேன். டயரை பொங்கல் முடிஞ்சு மாற்றிக்கலாம் பார்த்தேன். செயின் பாக்கெட்டை திங்கக்கிழமை போய் பார்க்கலான்னு பார்த்தேன். செயின் பாக்கெட்டுக்கு இன்றைக்கே வா வச்சிருச்சு. எனக்கு இது தேவைதான். நான் முன்னாடியே சரி பார்த்துருக்கணும். சரி பார்க்க மாட்டதுனால தான் இவ்வளோ தேவையில்லாத வேலை. இந்த இடத்துலேருந்து வந்துடுச்சு செயின். இதுக்கு மேலே வரமாட்டேங்குது. இதுக்கு மேலே தூக்க முடியல. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கிளாம்பு இருக்குது. அந்த கிளாம்பு மடக்கிக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு கிளாம்பு இருக்குது, அது மடக்கிக்குது. இது மடக்காத வரைக்கும் செயின் இங்கே இதாக இருந்துச்சு, இந்த இடத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் செயின் மேலே இங்கே வந்துடுச்சு. இங்கேருந்து இப்போ இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை கலட்டணும். இந்த இதை கலட்டினா மேலே எடுத்துடலான்னு பார்க்குறேன். அதுக்கு இப்போ வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்துகிற வண்டியை. ஏன்டா என்கிட்ட வந்தேன்னு யோசிக்கும். நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். முடியாத பட்சத்தில் இது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். என்ன மன்னிச்சிட்றப்பான்ற. இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான். ஏதோ ஒன்று முயற்சி பண்ணாதான் ஆகும்னு மாட்டிக்கிட்டேன். ஓகே, அப்படியே பொறுப்பான விட்டுட்டு ஸ்டோர் ரூம் கொண்டு போக வேண்டியதான். ஒரு சின்ன நட்டு மாற்றினாலும் ஸ்டோர் ரூம் கொண்டு போக வேண்டியதான். இனிமேலாம் இதை கண்டுக்காம விடக்கூடாது. அலட்சியமாக இருந்தனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை.